தமிழர்களுக்கு காயத்ரி மந்திரம் தெரியுமா? அத வட இந்தியாவில் பார்ப்பனியர்களின் திணிப்பு. அது சொல்வா இல்லையா? நீங்கள் பார்த்தசாரதி போன்றவர்கள் இதை வடக்கிலிருந்து கைபன் போலன் வழியாக எடுத்து வந்தீர்கள். எங்கள் தமிழர்களுக்கு இல்லை. அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அருணகிரிநாதரை விட ஒரு பெரிய தமிழர் இல்லை. அவர் திருப்புகழ் எடுக்கிறார். காலைக்கே முழுகி குணத்திக்கினில் ஆதித்யா என பகர் தர்ப்பணம் காயத்ரி ஜபம் செய்து திருப்புகழ்ல வருது. காயத்ரி ஜபம் மண்ணிற்கான்னு வருது. ராமாயணத்தில் உள்ளதா? அடுத்து அது ஒரு கேள்வி கேட்பான். ராமாயணத்துல இருக்கு. எங்கன்னா ராமர் விஸ்வாமித்ரரோட போகும்போது கார்த்தால எழுந்து பரமம் ஜபம் ஒரு ஜபம் பண்ணார்னு இருக்கு. அது காயத்ரி என்று உள்ளதா? இல்லை. அந்த வியாக்கியானத்துல சாவித்ரின்னு எடுத்திருக்கா. அது என்ன ஜபம்னா சாவித்ரி ஜபம்னு எடுத்திருக்கா. அப்படின்னா ராமாயண கால உன்னே யோசிச்சு பாருங்க. மகாபாரதத்துல ஒரு கதை வரும். சாவித்ரி சத்யவான். ஏன் அவளுக்கு சாவித்ரின்னு பேரு? ஏன்னா அவ அப்பா அஸ்வபதி எத்தனையோ தடவை காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த பொன் குழந்தை பிறந்தா. அதனாலதான் சாவித்ரினே பேர் வச்சார். புரியுறதோ? ஜெமினிக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல சாவித்ரிங்கிறது காயத்ரி மந்திரம் சொல்லி பிறந்தவள். அப்போ தமிழர்களுக்கு காயத்ரி மந்திரம் தெரிந்திருந்தது. திரும்பி 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 this effort to separate the Tamil land from Sanatana Dharma is futile.